ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி பொட்டேட்டோ கட்லெட் செய்யலாம். நல்லா டேஸ்டான பொட்டேட்டோ கட்லெட் செய்யலாம். கட்லெட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போது 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். நல்லா 3-4 விசில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு சட்டியை வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இஞ்சி பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், முட்டைக்கோஸ், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்பைசஸ் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்தி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறி விட்டு மேலாகவே பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. மைதா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மைதா சேர்த்தி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூடாகட்டும். இப்போ ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா உடச்சி நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ கட்லெட்டுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி விட்டு நல்லா சூடாகட்டும் எண்ணெய். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா சூடாகிருச்சு. இப்போ ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செஞ்சு எடுத்துக்கோங்க. முட்டையில் முக்கி ப்ரெட்டில் போட்டு முக்கி எடுத்து ஒவ்வொன்றும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒவ்வொன்றும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் வரட்டும். பாருங்கள், கட்லெட் இப்போது ரெடி ஆயிருச்சு. எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடியட்டும். இந்த மாதிரியே ஒவ்வொன்றும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட்லெட் ரெடி ஆயிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.